கோயில்ல போய் வாக்குறுதி கொடுக்கறாங்க. மனைவி புருஷனுக்கு கொடுக்கறான், புருஷன் மனைவி கொடுக்கறான். ஆனா அந்த வாக்குறுதிய ரொம்ப சர்வசாதாரணமா மீறுகிறார்கள். வாக்குறுதி கொடுத்துட்டோமே கடவுளுடைய பிரசன்னத்துல 4 பேருக்கு முன்னாடி, இன்று முதல் உன்னுடைய விவாக மனைவியா ஏற்றுக்கொண்டு நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் உன்னை நேசித்து போஷித்து காப்பாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன்னு வாயை திறந்து சொல்லி அதை 100 பேர் பார்த்து ஆண்டவருடைய பிரசன்னத்துல உன்னுடைய இள வயது மனைவியோடு நீ செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு நானே சாட்சி என்றார் கடவுள். அவ்வளவும் பண்ணிட்டு அதை மீறதுக்கு கொஞ்சம் கூட தயங்குறது கிடையாது. என்ன உள்ளத்துலதான் அந்த அநியாயம் இருக்குதே, உள்ளத்துலதான் பாவம் செய்யற குணம் இருக்குதே. அதனாலதான் திருமண வாழ்க்கையில பிரச்சனை. ஆனா ஜனங்க என்ன சொல்றாங்க, ஒண்ணு இல்லைங்க, அவர் கூப்பிட்டு 4 புத்தி சொன்னா சரியா, புத்தி எல்லாம் சொன்னா சரியாவாதுங்க. ஆவியினால் நிறைந்து ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்தீர்கள் இருக்குது. அப்ப அவன் ஆவியினால் நிறைஞ்சு ஆவியானவர் அவனுக்குள்ள வந்து ஒரு பெரிய மறுபிறப்பை உண்டாக்கி ஒரு மாற்றத்தை உண்டாக்கி ஆவி அவனுக்குள்ள ஊற்றப்பட்டு அதனால அவன் நிறைந்து இருந்தாதான் இப்படி வாழ முடியும். இதுவரைக்கும் அன்பு கூறாத விதத்தில் அன்பு கூற முடியும். கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல மனைவியில் அன்பு கூற முடியும்.